welcome to my channel Saran Style. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட ஆபீஸ் மேக்கப் லுக் தான் நான் இன்னைக்கு காட்ட போறேன். So after so long, after so much of break, நான் வந்து back with makeup அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் and also hairstyles ஸ்டார்ட் பண்ண போறேன். So get ready for the exciting videos. வரும் இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கும். So நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் just ஒரு கிளட்ச் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன் and உங்களுக்காக இயரிங்கும் மாத்துறேன். ரொம்ப போர் அடிக்குமே பேசிக்கான அந்த ஒரு கோல்டு இயரிங் ஒன்று போட்டுட்டு இருப்பேன். ஸோ அது ரொம்ப போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்காக மாற்றிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் எல்லாமே பண்ணியாச்சு, பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு, லிப்பையும் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு, லிப் பாம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நான் எப்பவுமே வந்து ஆஃபீஸ் போகும்போது என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பான்ஸோட பிபி க்ரீம் தான் நான் வந்து ஃபேஸுக்கு பேஸாக அப்ளை பண்ணுவேன். நான் எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ இந்த பிபி க்ரீம் வந்து இவ்வளோ குவான்டிட்டி எடுத்துட்டு டாட் 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 அப்படியே நான் வந்து கையில் பிளெண்ட் பண்ணிப்பேன். இதில் வந்து இந்த பிபி க்ரீம் பான்ஸ் பிபி க்ரீமில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதில் சன்ஸ்க்ரீனுமே இருக்குது. ஸோ நம்ம வந்து வெளியே போகிறோன்னா சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் பிபி க்ரீம்னா இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது நான் வந்து ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் பிஃபோர் என்னோடய யங்கேஜில் கூட நான் இது தான் போடுவேன். நான் ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது. இப்போயும் நான் வந்து பேக் டு இதுக்கே வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து மேப்ளின் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபவுண்டேஷன், அது லைட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த க்ரீமை செட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பின்ஸோட பிபி பிரைட்னிங் அண்ட் பியூட்டி ஃபேஸ் டால்க் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கையில் எடுத்துகிட்டு லைட்டாக இது பண்ணுறேன். ரியலாகவே நான் வந்து இப்படி தான் மேக்கப் போடுவேன் டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கு. எனக்கு வந்து எந்த ஸ்பாஞ்சுமே ஒத்துக்காது. அது வந்து உனக்கு பிம்பிள் வந்துடும். அதனால மோஸ்ட்லி நான் வந்து என்னோடய ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு ஃபங்க்ஷன் எதனா போகிறேன்னா அந்த டைமில் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஸ்பாஞ்சு. வாஷ் பண்ணி ஒன் டைம் யூஸ். அது நான் என்னால் வந்து டெய்லி யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ண முடியாது வாஷ் பண்ணி. அதனால் ஸோ பவுடரை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்ஸோட ப்ரோ பேலட் தான். ஸோ இதில் வந்து இந்த ப்ரௌன் அந்த பிளாக் மோஸ்ட்லி நிறைய ஓல்டு சப்ஸ்கிரைபருக்கு வந்து என்னோட இது தெரியும், இந்த பேலட் தெரியும். ஸோ இதை எடுத்து லைட்டாக ஃபில் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பூலி ப்ரஷ்ஷை வச்சு கோம் பண்ணிக்கணும். ஸோ கோம் பண்ணிக்கிட்டால் வந்து ஐப்ரோ பவுடர் வந்து அங்கங்கே போய் செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஐஷேடோ. இந்த உடஞ்சி போன என்கிட்ட அத்தனை ஐஷேடோ பேலட் இருக்குது. இருந்தாலும் இந்த வெட் அண்ட் வைல்டை வந்து நான் வந்து விடவே மாட்டேன். இதில் ஒரே ஒரு ஷேடு மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ஷேடு பார்த்தாலே தெரியும், தகரம் தெரியுது. ஸோ அந்த பிளேட்டே தெரியுதுல்ல. ஸோ இந்த ஷேடு தான். ஸோ இந்த ஷேடு வந்து லைட்டாக அந்த மாதிரி சின்ன ஐஷேடோ ப்ரஷ்ஷில் வச்சுட்டு டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிப்பேன். நான் வந்து கீழே லைட்டாக இங்கே அப்ளை பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஷஸ் வந்து கர்ல் பண்ணிப்பேன். ஒரு புது கர்லர் வாங்கணும். ஸோ லேஷஸை கர்ல் பண்ணியாச்சு. லேஷஸை கர்ல் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன்னா ஐலைனர் வச்சுருவேன். நான் யூஸ் பண்ணுற லைனர் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்மேயோட இன்ஸ்டா லைனர் தான், வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஐலைனர். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு தின் லைன் மாதிரி வரைஞ்சிப்பேன். ரொம்ப திக்காக வைக்க மாட்டேன், ஒரு சிம்பிள் லைனர் மாதிரி வச்சுப்பேன்.
ஸோ 2 கண்லேயுமே வந்து ஐலைனர் வச்சு முடிச்சாச்சு. இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காஜல் வைப்பேன். காஜலுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த NYBேயோட பிளாக் ஐ காஜல் தான். இந்த காஜல் வந்து ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் காஜல்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ நல்ல ஸ்டேபிளாக இருக்கும், ஸ்மஜ் ஆகாது. ரொம்ப ஹெவியாக வைக்க மாட்டேன், லைட்டாக வச்சு முடிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்காரா இல்லாமல் வந்து ஐ மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ மஸ்காரா வைக்கலன்னா நல்லா இருக்காது. ஸோ மஸ்காரா நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேரே அழிஞ்சிடுச்சு. இந்த பெல்லா விட்டான்னு சொல்லுவாங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பெல்லா விட்டா தான் நினைக்கிறேன். அதில் இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுற பிளாக் கலர். ஸோ அப்பர் லேஷஸில் வச்சுட்டு லோவர் லேஷஸ்லேயே வைக்கணும். ஸோ இப்போ வந்து நான் லிப்ஸ்டிக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெனேயோட ஃபேப் 5 தான். இது வந்து இதில் இந்த ஆரஞ்ச் ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷேட் நேம் என்னன்னு தெரியல. இதுவுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அஃபோர்டபுளாக வேணும்னா நான் இன்னொன்று காட்டுறேன். இந்த எலைட்டோட 18 கலர்ஸ் பாப்போட W51ன்னு சொல்லிட்டு இந்த ஷேட் காட்டுறேன். ஸோ இந்த ஒரு மாதிரி மெரூனிஷ் பர்பிள் ஷேட் இது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா இதுவும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நான் இதில் இந்த ஷேட் ஃபர்ஸ்ட் ஷேட் யூஸ் பண்ணுவேன். ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அந்த சேம் லிப்ஸ்டிக்கே வந்து நான் லைட்டாக ப்ளஷ் மாதிரி அப்ளை பண்ணால் எவ்ரிடே அப்ளை பண்ண மாட்டேன், மறந்துடுவேன். லைட்டாக இங்கே ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம லிப்ஸ்டிக்கே வந்து லைட்டாக ப்ளஷ் மாதிரி அப்ளை பண்ணோம்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் கொடுக்கும். ஸோ தட்ஸ் இட். என்னோட ஆஃபீஸ் மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிஞ்சிருச்சு. ஸோ வாட்ச்சு, ஐடி கார்டெலாம் போட்டுட்டு கிளம்பிடுவேன், அவ்வளோதான். ஸோ அண்ட் ஆல்சோ குங்குமம் வச்சுப்பேன். ஸோ இப்படி தான் இருக்கும் என்னோட ஆஃபீஸ் மேக்கப் லுக், டெய்லி வியர் மேக்கப் லுக். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ் அப் வியூக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ லைட்டாக ஐப்ரோ எடுக்கல, டோன்ட் மைண்ட் இட். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் டவுன் பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ண மறக்காதீங்க. இன்னும் நிறைய விதமான மேக்கப் லுக்ஸ் வேணும்னா வந்து எனக்கு கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். என்னென்ன மேக்கப் லுக் வேணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணணுன்னாலும் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. We'll see you guys in next video. Until then, stay safe, stay healthy. Bye guys.